தைப்பூசத்துக்கு மாலை போட்டுக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன்னு தான் என்ன அர்த்தம்? திராவிட கட்சிகள் தான் இங்கே இருக்குது. திருட்டு பசங்க எல்லாரும். கல்லூரி பாத்ரூம் வேலையிலேருந்து பேங்க் மேனேஜர் வரைக்கும் ரயில்வே டிக்கெட் செக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்திக்காரர் தாங்க. தமிழ் அவங்க எங்கே இருக்காங்க? சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அரசியலை ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்றைக்கி நம்ம பொதுமக்கள் கிட்ட என்ன கருத்து கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவராக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின மக்களோட கருத்து தான் இன்றைக்கி நம்ம கேட்க வந்திருக்கோம். வாங்க கேட்கலாம். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒருத்தரை தலைவராக பாஜக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அவரை மாதிரி யாரும் வர முடியாது. அண்ணாமலை மாதிரி யாரும் வர முடியாது. அவருக்கு ஐபிஎஸ் மட்டும் இல்லை, அவர் சிக்மங்களூரில் கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் அவரை மாதிரி ஒரு அதிகாரி யாரும் பார்த்துக்கவே முடியாது. அவர்கிட்ட இருக்க அறிவு யாருக்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அவர் மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி எதிராக பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலையானது தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் யாரும் அது பேசுனது கிடையாது. அவர் தான் ஃபஸ்ட் டைம். அவரை மாதிரி யாரும் வர முடியாது. ஒரு இளைஞர்கள்லாம் அவர் பக்கம் போகணுன்னா அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். அவரை தான் வேணும்னு நினைக்கிறோம். அடுத்த தலைமுறைன்னு வந்தால் எங்களுக்கு அவர் மூலியமாக தான் நாங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் பார்க்குறோம். நல்ல கருத்து தாங்க இது. ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு நெகட்டிவாக தான் பேசுகிறாப்புல. இப்போ திமுகவும் நெகட்டிவாக பேசுவாப்புல, அதிமுகவும் நெகட்டிவாக பேசுவாப்புல. அவர் வரணுவாங்க தமிழ்நாட்டில். அதுக்கோசரம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. இது நல்ல முடிவு தான். நம்ம ஸ்டேட் தான் உங்களுக்கு தெரியல, பிஜேபி என்ன கண்டிஷன். சரி, இப்போ அதனால ஐடியா இல்லை, எனக்கு ஐடியா இல்லை. அதில் யார் மாறினா என்ன மாறலன்னா என்ன அப்படின்னு நம்ம தமிழ்நாடு தான் உங்களுக்கு தெரியல. அவங்க வளர்க்குறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட்டணி கரெக்டாக அமைஞ்சால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. அவரோட போக்கு ஒரு கரெக்டான வேலை தான் இருந்தது. ஆனாலும் ஒரு சில இடத்துல சொதப்பலாக இருந்தாலும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நல்ல டைப்பாக தான் போயிருந்தது. நல்ல ஒரு வரவேற்பு தான் இருந்தது. புதுசாக அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இனிமேல் வர ஸ்டெப் வரைக்கும் தான் தெரியும். சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அரசியலை ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. சின்னத்தனமாக பண்ணுறது ஒரு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அது நல்லா இல்லைன்னு தான் அவரை தூக்கி சரியாட்டு. அதனால தான் அது அவருக்கு வேணான்னு ஒதுக்கிட்டு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்ற மாதிரி. அதை சரியாக கொண்டு போகிறவங்க தான் சரியான தலைவன். சரியாக கொண்டு போகாதனால தான் தலைவனை தூக்கி ஓரம் போட்டாங்க. நல்ல தலைவனை விட்டுருக்காங்க. பார்ப்போம் இதுவும் எப்படி இருக்குது. இல்லை, அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அண்ணாமலையை விட நயினார் நாகேந்திரனுக்கு அனுபவம் அதிகம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் அதிமுகவில் இருந்தவர். அதனால் அவர் வந்தால் மக்களோட மனநிலைங்க அவருக்கு நல்லா கொஞ்சம் இது இருக்கும். இவர் ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால கொஞ்சம் ஹேண்டிலிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அவர் பாலிடிக்ஸ்க்கு அவ்வளோ ஹார்டு தேவைப்படணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இஸ் த ஐபிஎஸ் ஆஃபீஸர், எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் தான் விட்டுருங்க, அவர் தேவையில்லை, அவர் வரமாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மோடி இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆல் வேர்ல்டில், உலகத்தாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர். அதுதான் தமிழ்நாட்டில் அவர் ஏன் பிஜேபி தமிழ்நாட்டில் எதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னா, அவர் தமிழ்நாட்டில் நல்லா செய்கிறாரு. நார்த் இந்தியா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் நல்லா பண்ணுறோன்னா, தமிழ்நாட்டுக்கு எதுனா வேணும்னா தமிழ்நாடு தான் நம்ம சிஎம் தான் நாங்கள் போகிறாரு செய்கிறதுக்கு. அவர் ரெடியாக இருக்கார். குஜராத்தில் 3 முறை சிஎம் வந்தவர், இங்கே 3 முறை, இந்தியாவில் 3 முறை பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு பிரதிநிதி எவனா பிஜேபியில் தங்கி இருக்கானா ஆதரவு கொடுக்க மாட்டுறாங்க. திராவிட கட்சிகள் தான் இங்கே இருக்குது. திருட்டு பசங்க எல்லாரும் நல்லா துடுறாருங்க. ஓகேண்ணா, இப்போ தலைவர் மாற்றிட்டாங்கல்ல, அடுத்த எலெக்ஷனில் ஏதாவது ஒரு தொகுதியிலையாவது வின் பண்ணுவாங்களே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் திங்க் பண்ணுறதுக்கு வேலை இல்லைம்மா. ஏன்னா இங்கே அதிமுக திமுக தான். இவங்க கூட யாருக்குன்னா கூட்டணி வச்சா தான் அவங்க வலுவாக வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இப்போ ஃபுல்லாக இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே ஆதார் கார்டு, இங்கே ஓட்டு போட்டுக்கலான்னு. அப்போ பிஜேபி இந்திக்காரங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே வேலைக்கு வராது. தமிழ்நாட்டில் பிஜேபி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு பல வருஷங்கள் ஆனாலும் வர வாய்ப்பு இல்லை.
இந்திக்காரன் ஃபுல்லா வந்தது மோடி தானுங்க. நம்ம கக்கூஸ் கழுவுற பாத்ரூம் வேலையிலேருந்து பேங்க் மேனேஜர் வரைக்கும், ரயில்வே டிக்கெட் செக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஹிந்திக்காரன் தாங்க. தமிழ்நாடு எங்கே இருக்காங்க? பேங்க்கில் போனால் மேனேஜர் ஹிந்தியில் பேச சொல்கிறான். ஹிந்திக்காரன் உட்காந்து ஹிந்தியில் பேச எனக்கு புரியணும். தமிழ்நாட்டு பேங்க்கில் அவன் வந்து பேசுகிறான். எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க பேசுவோம், ஹிந்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா தொழிலும் ஹிந்திக்காரங்க தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டவங்க வீட்டில் கொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. கண்டிப்பாக 100% இருக்கும் அது. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் வந்து பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா அது யாருக்குமே லைக் பண்ண மாட்டாங்க. அது நேச்சுரல் தான். ஸோ அதை வந்து எதுவும் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. எம்எல்ஏ எலெக்ஷனில் கொஞ்சம் டஃப் இருக்கலாம். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதனால கொஞ்சம் டஃப் இருக்கலாம். அது பிஜேபிக்கான டஃப் கிடையாது, அதிமுக கொடுக்குற டஃப். ஓகே, இப்போ அண்ணாமலையை வந்துட்டு தூக்கிட்டாங்க. இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு அண்ணாமலை ஒரு தொகுதியில் கூட வந்து ஜெயிக்கல பிஜேபியில். இல்லை ஜெயிக்கலன்னு இல்லை, ஆனால் மக்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் சுரேஷ் கோபி அண்ணன் இருக்கார். அவருக்கும் இதே ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு. இது வரைக்கும் பிஜேபி ஒரு இடத்துல வந்திருக்குன்னா அது இது வரைக்கும் வராத ஒரு சரித்திரம் இல்லையா? அதே மாதிரி அண்ணாமலை அண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அடுத்தது நாங்கள் தான் எதிர்பார்க்குறோம். அவர் கண்டிப்பாக வந்து பிஜேபியில் ஒரு பெரிய முக்கியத்துவமாக இருப்பார். இது இல்லைனாலும் அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் அவரை பார்க்குறோம். அவர் கண்டிப்பாக அவர் தான் எல்லாமே வருவார். அவர் மூலியமா தான் எல்லாம் நடக்கும். பிஜேபி அவர் இல்லாமல் நடக்காது. எங்களோட விருப்பம் அதுதான். அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பேசுறதில்ல, சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல இல்ல. ஏன்னா பிஜேபி வந்த பிறகு அதுக்கு முன்னால வாஜ்பாய் இருந்தார். இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சது வாஜ்பாய் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அவர் வந்து ஒரு பொக்ரான் குண்டு ஒன்று போட சொன்னார். வயசுல பெரியவர் அவரு சொன்ன பிறகுதான் வந்து அப்துல் கலாம் கொண்டு காட்டினதே அவர் தான். இந்தியாவை எங்கோ மறைஞ்சிருந்த வல்லரசா காட்டினதே வந்து பிஜேபி தான். இன்னைக்கும் டிமானிட்டைசேஷன் கொடுத்து அந்த 1000 ரூபா நோட்டை எடுத்து 200 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு அதுலேயும் 2000 ரூபா நோட்டு எடுத்து அதையும் மறைச்சி வச்சு, ஏன்னா தவறுகளை நடக்கிறத சரி செஞ்சுக்கினே இருக்கணும். ஒரு 2000 ரூபா நோட்டு போட்டுன்னா அதை பதுக்குவாங்க. அந்த 2000 ரூபா நோட்டை பதுக்கக்கூடாதுன்னு தான் அதை டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டார். அதுக்கு முன்னால் 1000 ரூபா பதுக்கியிருந்தாங்க, அதையும் கொண்டு போய் மாற்றினார். இப்படி ஒரு நல்வழியில் கொண்டு தான் போகிறாரு. ஆனால் நாட்டினுடைய தரத்தை பொறுத்து தானே. இன்றைக்கி வல்லரசுன்றதை கொண்டு வந்ததே பிஜேபி தான். கரெக்டாக பிஜேபி தான் வந்து முதல்ல பொக்ரான் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சது. 2வது வாட்டியும் இவரும் திரும்பி பார்க்க வச்சார். அந்த வகையில் இது ஓகே இல்லை. இப்போ அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நைனான அவரை வந்துட்டு போட்டாங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்கும்? இல்லை இருந்தாலும் அவரோட வழிகாட்டுதல் இல்லாமல் அவர் வர முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாரு. பட் வந்து கட்சி தலைமையிடம் தான் அது வந்து முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் யாருக்கிட்ட இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் யாருமே அந்தளவுக்கு பண்ணல. ஆனால் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா, அதாவது மேலிடம் பிஜேபி மேலிடம் நினச்சாங்கன்னா அவருக்கு அடுத்த ஸ்டெப் கொடுக்கலாம். பட் அது அவங்களோட விருப்பம் அது. ஆனால் அண்ணாமலை என்ன மாதிரி யாரும் வர முடியாது. அண்ணாமலை வந்து நல்லது தான் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் நமக்கு என்ன ரிப்பீட் வரும்ன்றது புரியாமல் பேசிட்டார். எது அரசியலில் வந்து நான் வந்து அதை செய்வேன்னு சொல்லி பேசினா அது வழி வேறு. நான் உன்னை ஏம் பண்ணி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு திருப்பி நீ அதை கேட்டினா அவர் சொல்கிற வார்த்தை, ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் அடிச்சானா அவனும் திருப்பி அடிப்பான். ரோட்டில் அவர் பேசிட்டு தாராளமாக பேசிட்டு போயிடாரு. இதே ரோட்டில் போய் பேசினார்னா என்ன ஆகும்? அதெல்லாம் பார்த்து பேசணும். அவர் பசங்க அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் பாடுபட்டார். சின்ன பையன் வேஷம் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு இது இருக்கு. அரசியலுக்கு படிச்சவங்க வரமாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்ட்டு அதை மாத்தினவரு அண்ணாமலை அப்படின்னு பல பேர் வந்து அவங்களோட கருத்தை சொல்றாங்க. அவர் ஐபிஎஸ்ஸா இருக்காரு, வயசுல கம்மியா இருக்காரு. அப்படி ஒருத்தர் எப்படி நீங்க தலைவர் பதவியில இருந்து தூக்கலாம்னு கேக்குறாங்க. அதுதான்மா, சரியான தலைவனா இருக்கணும்னா சரியான வழியில போகணும். சின்னத்தனமான வேலைகள்லாம் வந்து எடுபடாது. அதனால தான் அவரை தூக்குனதுக்கான காரணம். எதை செய்யணுமோ அது சரியா செய்யலைன்றதுனால தான் அவரை தூக்கி புறக்கணிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு அவர் நல்ல ஒப்பீனியன் இல்லை. அவரே கூட ரிசைன் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வரணும்னு கூட வந்திருக்கலாம்ல. அது அவருடைய பர்சனல் இல்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிஜேபி தெரிஞ்சதுக்கு ரீசனே அண்ணாமலை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிஜேபி
நிறைய யங்ஸ்டர் சின்ன பசங்களுக்குலாம் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கிறது தெரிஞ்சதுக்கு ரீசனே வந்துட்டு அண்ணாமலை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊனுன்றதுக்கோசரம் அண்ணாமலையை போட்டு அண்ணாமலை வந்து இறங்கியிருக்காரு. அவரும் ட்ரை பண்றாரு, ஆனால் வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில். ஓகே, நான் இப்போ வந்துட்டு பிஜேபியில சிஎம்மா ஆக்கணும்னு நினைச்சேன்னா அண்ணாமலை தான் அவர் வந்து சிஎம் போஸ்டிங்க்கு இல்ல, அது இம்பாசிபிள், வராது. இல்ல, அவர் தான் நின்னார் இது வரைக்கும். லாஸ்ட் டைம் அவரே மாநில தலைவரை எதிர்க்கிறாங்களே, பிஜேபி எதிர்க்குது. சரி, அவர் நின்னதுனால தான் ஜெயிக்கலையா, இல்லைன்னா மோடி ஜெயிச்சிருப்பாரா? மோடி எங்க இருக்காரு, அண்ணாமலை எங்க இருக்காரு? அவர் சார்பா தானே இவர் நிக்கிறாரு. மோடியில இருக்கிற கோடிக்கணக்கான ஆளுங்கள ஒருத்தர் தான் அண்ணாமலை. ஓகேங்களா? அதெல்லாம் அண்ணாமலை ஒரு ஆளை நீ கருத்தில் எடுத்துக்கூடாது. அண்ணாமலை வந்துன்னா எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, என்ன பேசுறது அவருக்கே தெரியல. அவசரமாக பேசுகிறாரு, எல்லாரையும் அசிங்கமாக திட்டுறாரு, புரிஞ்சிக்க மாட்டுறாரு. யார் என்ன பண்ணுறாங்களோ அங்கே போனேன் எல்லாரும் குடிக்கார பயிலுங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க. கஷ்டப்படுறவ குடிக்க தான் செய்வோம். அப்போ குடியை நிறுத்த சொல்லுங்கள் கவர்மெண்ட்டை, குடியை நிறுத்த சொல்லுங்கம்மா. நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 500 ரூபா கூட வீட்டுக்கு கொடுக்க முடியல. ஓகே, இட்ஸ் ரைட். ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும்? நாகேந்திரன் அவர்கள் தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படின்னு கிடையாது. இப்போ பிஜேபியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோடு தான் வராங்க. கொள்கை இருந்ததால் தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க வராங்க. அந்த கொள்கையெல்லாம் சரியாக இருக்குது. பிஜேபியில் கொள்கை ரீதியாக எல்லாம் வராங்க. அதனால எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்க தான். கண்டிப்பாக இளைஞர்கள்லாம் அடுத்த ஸ்டேஜில் இருப்பாங்க. அண்ணாமலை என்ன கைடு இருக்கும் இதில், அவருடைய சரித்திரம் இதில் இருக்கும். கண்டிப்பாக நாங்களும் அவருக்கு பின்னாடி இருக்கணும், அவங்க சப்போர்ட் இருக்கும். இப்போ நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு நல்ல மனுஷன்றதுக்காக நல்ல மனுஷன் தெரியுன்றதுக்காகலாம் யாரும் ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. மற்ற பொலிட்டிஷியன் மக்களோட அணுகுமுறை கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அது ஓட்டா மாறுமானலாம் தெரியாது. ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அண்ணாமலையே தலைவரா தமிழ்நாட்டில் நீங்களாம் பாரு, என் பொண்ணு வயசுல இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேமா, தமிழ்நாட்டில் முதல்ல இருந்த ஒரே காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் ஜனதா. அப்போ இருந்த காலகட்டம் அதை முறியடிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து பெரியார்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கட்சியே வந்தது. கலைஞர் வந்தார். இப்போ இந்த தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? அவன் திருடுறான், வேலை வாய்ப்பு இல்லை. அங்கே போடுற இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ன்னு அப்படி இப்படி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது? நான் பிஇ அந்த எம்டெக் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி வச்சுருக்கேன். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒன்றுமே கிடையாது, சுத்த 50. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆட்சியாக இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இதெல்லாம் போட்டு கேட்கணும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணுமா? இது எதுக்கு விஜய் வந்து காங்கிரஸ் இது பொலிட்டிக்கல் லெவலுக்கு வரணும்? அவர் தலையத்தா இன்றைக்கா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மாதத்துக்கு வந்து 120 ரூபா சம்பாதிக்கிறார், 120 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். அவர் எதுக்கு இந்த பொலிட்டிக்கலுக்கு வரணும்? சீமானுக்கு எதுக்கு வரணும்? இதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வீழ்ச்சியை ஏற்படுத்தணும். ஓகே, ஆனா வந்துட்டு பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் யங்ஸ்டர் வரைக்கும் தெரிய வச்சவரும் அண்ணாமலை தான். அப்படி கிடையாது. நான் சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு முதல்ல கொண்டுக்கிட்டு வந்தது வந்து பொன் ராதாகிருஷ்ணன், எல் கணேசன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த ட்ரோல் பண்ணதுனால தான் பிஜேபியை வந்து வெளியில் தெரிஞ்சுது. தமிழிசை சவுந்தரராஜன் யாருமே ட்ரோல் பண்ணலைனாக்கா அது வெளியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அந்த வாய்ப்பை அண்ணாமலை பயன்படுத்திட்டாரு, அவ்வளோதான். ஓகே, இப்போ தலைவர் மாற்றினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தலைவர் வந்து இப்போ கூட்டணி அமையணுன்றவனே எடப்பாடி வந்து அவரை பிடிக்கல இருந்தார். அதனால அவங்க என்ன பண்ணால் நம்ம கூட்டணி கட்சியை வளர்க்கணும், இங்கே இந்த சீட்டை பிடிக்கணுன்றது அவங்க தலைமை முடிவு பண்ணி அதை பண்ணுறாங்களே தவிர அவரை எடுக்கணும்னு எடுக்கலை. அவரை எடுக்கணும்னு அவங்க எடுக்கலை. இங்கே கூட்டணி அமையணும்னா அவர் எடுத்தால் தான் கூட்டணி அமையன்ற இதில் தான் எடுத்துக்கிறாங்களே தவிர அவர் நல்ல லீடர் தான். ஆனால் சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பக்குவமாக பேசணும். தைப்பூசத்துக்கு மாலை போட்டுக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ போட்டுக்கிறது தைப்பூசம் இல்லை, செருப்பு போட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரி நான் ஜாக்கிலேயே அடிச்சுக்கிறேன் இருக்காது. நீ எதுக்கு அடிக்கணும்? இன்னொருத்தனை கொடுத்து அடிக்க விடு, அப்போ தான் அது கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்.
புரியுதுங்களா? அது மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து அவருக்கு இன்னும் பக்குவம் வேணும். ஏதோ அவசரப்பட்டு பேசிடுறாரு போயிடுறாரு. அப்புறம் அவரே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு, நான் எதை பேசினாலும் எதை செய்யலாம் சிலருக்கு பயப்பட வேண்டியதாகுது, சில கட்சி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியதாகுது, என்னால் எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியல. ஆனால் அவர் வந்து ஒரு பாஸ்டான அரசியல்வாதி, அவ்வளோதான். அது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு தனி நபராக வந்து என்னால் சொல்ல முடியாது. அது வந்து இன்கேம் அப்கமிங் வந்து என்ன இப்படி இருக்குன்னு. நீங்க எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? கட்சி நிறைய இருக்கு. நீங்க எந்த கட்சி கேட்குறீங்க? நீங்க எந்த கட்சிக்கு ஓட் போடுவீங்க? நான் வந்து ஒன்லி டிஎம்கே, அப்படின்னா நாம் தமிழர், இது ஒண்ணுதான். ஓகே, இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்துட்டு பிஜேபி கூட இது வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு போட மாட்டேன். போட மாட்டேன். என்னோட கருத்து போட மாட்டேன். ஓகே, பிஜேபி கூட யாரை இது வைக்கிறாங்களோ அது போட மாட்டீங்க? கண்டிப்பா போட மாட்டேன். ஓகே, எந்த ஆட்சி வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாடு மகாத்மா காந்தி வந்தாலும் நல்லா இருக்காது. அப்புறம் நீங்க வந்து சொல்றீங்க ஆட்சி மாறணும்ட்டு. விஜய் வந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு சீல்னார்னா நல்ல பாம்பு வேறு நல்ல பாம்பு நம்ம போகும்போது அப்படியே காலில் பின்னாடி போனா கூட அப்படியே சீல்டாது ஒன்றும் பண்ணாது. நல்ல பாம்புனா அது வந்து 4 முறை தட்டிப்பாங்க. நம்ம சீல்னா டீஸ் பண்ணா சீண்டும், மற்ற பாம்புலாம் கொத்திடும். நல்ல பாம்புனா அதுக்கு பேர் தான் நல்ல பாம்பு. தமிழ்நாட்டு பிரச்சனையை வந்து அவங்க முன்னெடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி ஒரு கூட்டணி அந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சு அவங்க தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுக்காத சில பிரச்சனையை வந்து நழுவிடுறாங்க. அது வந்து அவங்க ஆல் இண்டியா பேஸில் நழுவிடுறாங்க. இங்கத்தி பேஸ் வந்து என்னவோ அதை தான் பார்க்கணும், அதை பார்த்து பேசணும். அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சா தான் வந்து எதனா பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் என்னென்னா அதில் வேலைக்கு ஆகும்.